ஸோ இப்போ என்னென்னா இப்போ query parameters இப்போ நம்ம வந்துட்டு யூசர்ஸில் ஒரு யூசர்ஸை கிளிக் பண்ணுறோம். ஒவ்வொரு யூசர்ஸை கிளிக் பண்ணும்போது யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் மாறுது. அதே சமயத்தில் நம்ம பாஸ் பண்ணிக்க பேராமீட்டர்ஸும் வருது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் யூசர்ஸில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பேராம்ஸ் ரிமூவ். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு மல்டிபிள் யூசர் இப்போ நான் எடிட்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த எடிட் மோடுக்கு போயிடுது. பட் என்னுடைய பேராமீட்டர் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிடுது. ஓகே, எல்லாமே வந்து மிஸ் ஆயிடுது. மறுபடியும் கிளிக் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் வருது. நான் எடிட் போகும்போது அந்த பேராமீட்டர்ஸ் போயிடுது. ஸோ இப்போ எனக்கு அந்த பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் எடிட் மோடுக்கு போகும்போது எனக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் ரெண்டாவது ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. சார் இங்கே ஒரு ரெண்டாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அது என்ன பேராமீட்டர்னா query params handle. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசர்வ்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஏற்கனவே உள்ளது வந்து ப்ரிசர்வ் ஆகிக்கும். ஓகே, ஸோ ப்ரிசர்வ் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ போயிட்டு இப்போ நான் கொடுத்தவன வருது இல்லையா. ஸோ இப்போ நான் போயிட்டு எடிட்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.